ஹாய் காய்ஸ் ஐம் ராஜ்குமார் ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளையண்ட்டுக்கு நம்ம பேக் லிங்க் வந்து பில்டு பண்ணி அவங்களுடைய சைட்டுக்கு ரிப்போர்ட் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் உங்களுடைய வெப்சைட்டுக்கு யாருக்காச்சும் வந்து பேக் லிங்க் சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக வந்து என்னை கான்டாக்ட் பண்ணி சர்வீஸ்ன்றது ஒன்று எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? தென் பேக் எண்டில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம், எந்த அளவுக்கு இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்குன்றதை நம்ம டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? தென் பிகினர் யாராவது என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி. இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக்குள்ளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீன் பார்க்குறீங்க இல்லையா? இதில் இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கீவேர்ட்ஸ் நண்பா. ஓகேங்களா? ஸோ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். தென் டொமைனுக்கான யூஆர்எல் இதுதான். உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? சரி. இப்போது டொமைனுக்கான யூஆர்எல் காமிச்சிட்டேன். பேக் எண்டில் இது உங்களுக்கு பார்க்கும்போது ஃபுல்லாகவே கீவேர்ட்ஸாக இருக்கும். இது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நண்பா பேக் எண்டில் நம்ம பேக் லிங்க் பில்டு பண்ணி முடிச்சிட்ட பிறகு இவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? தென் இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு பேக் லிங்க்னா என்னன்னு தெரியாது. சரிங்களா? ஸோ உங்களுக்கெல்லாம் புரியிறான் போல சொல்லணும் அப்படின்னா, பேக் லிங்க்ன்றது ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் உங்களோட வெப்சைட் ரன் பண்ணாலும் சரி, எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போயாச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பிளாக் கேட்டகரியில் வெப்சைட் ரன் பண்ணலாம், அல்லது ஒரு WooCommerce வெப்சைடு, அல்லது ஒரு அஃபிலியேட் வெப்சைடு, தென் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதன் இதை தாண்டி சொல்ல போயாச்சு அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் வெப்சைடு. நீங்கள் எந்த கேட்டகரியில் உங்களோட வெப்சைட் ரன் பண்ணாலுமே, இந்த பேக் லிங்க் எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா, நம்ம வெப்சைட் வந்து ஃபாஸ்ட்டாக கூகுளில் ரேங்க் ஆகணும். அதே சமயத்தில் நம்ம போடக்கூடிய போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பேஜஸாக இருந்தாலும் சரி, அல்லது ப்ராடக்ட் எதனா வந்து லிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாலுமே ஓகேங்களா, நம்ம எதை அதாவது உங்களுடைய வெப்சைட்டு எந்த கேட்டகரியில் இருக்குன்னு உங்களுக்கு தானே தெரியும். சரிங்களா? ஸோ நீங்கள் எதை பண்ணாலுமே ஃபாஸ்ட்டாக இன்டெக்ஸிங்ன்றது ஒன்று நடக்கணும். ஓகேங்களா? ஸோ பேக்லிங்க்கோடைய வேல்யூ எந்த அளவுக்கு நம்ம ஹையாக வச்சு ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் இன்டெக்ஸிங் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து பேக்லிங்க்ன்றது நம்ம வந்து பில்டு பண்ணுறோம். பேக்லிங்க்குடைய மெயின் சோர்ஸ் ஓகேங்களா, காம்படிட்டரை விட நம்ம வெப்சைடும் ஈக்குவலாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு டாப் 5 அல்லது டாப் 10 ஓகேங்களா, கூகுளில் வரக்கூடிய 10லேருந்து 20 ரிசல்ட்டுக்குள்ளே வரக்கூடிய எந்த டொமைனுக்குமே டொமைனுக்கான அத்தாரிட்டி அண்டு டொமைனுக்கான ரேட்டிங் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் அவங்களுடைய வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேக்லிங்க் இருக்குது அப்படின்றதுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தென் இப்போது நம்மளுடைய கிளையண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் 10K பேக்லிங்ஸ் வந்து நம்ம பில்டு பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எவ்வளோ கீவேர்ட்ஸ் இருக்குன்றது நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து 1000+ கீவேர்ட்ஸ்க்கு மேலே ரேங்க் ஆகிருக்கு நம்ம பேக் எண்டில் ஒர்க் பண்ணி முடிச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 44,000 பேக்லிங்க்கு நம்ம பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் இப்போது இதில் இருக்கக்கூடிய டாட்டாக இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்கு பின்னாடியும் பேக் எண்டில் இவ்வளோ இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே வந்து ரெட் கலர் டாட்டா இருக்குல்ல, இது எல்லாமே ஒரே ஒரு கீவேர்டுக்கு பேக் எண்டில் இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ மெயினாக வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே ஒரு பேஜோ அல்லது ஒரு போஸ்ட்டோ நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? என்ன சொல்ல வரன்றது புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே எவ்வளோ கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகுது தென் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 10லேருந்து 15 கீவேர்ட்ஸ் கிட்டத்தட்ட ரேங்க் ஆகுதுன்னு நீங்கள் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு டாட் இருக்குது பார்த்தீங்களா, நான் கிளிக் பண்ணுற பாருங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாட்டுக்கு பின்னாடியுமே சம் கீவேர்ட்ஸ் வந்து ஹைட் செய்யப்பட்டிருக்கு. புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? ஸோ இப்போது இது ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ கீவேர்ட்ஸ் வந்து எப்படிலாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றது தெரியும். தென் கூகுளில் கரண்ட்டாக என்னென்ன கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகுது உங்கள் வெப்சைட்டுக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம லிஸ்ட் எடுத்து தான் ஒர்க் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? ஸோ ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். பேக்லிங்க் நம்ம பேக் எண்டில் ஒர்க் பண்ணி முடிச்சிட்ட பிறகு எவ்வளோ கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகிட்டுருக்கு கூகுள்னு சொல்லிட்டு. சரிங்களா? சரி. இப்போது நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறது எத்தனை நாள் அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. தென் இப்போ இந்த வெப்சைட்டுக்கு நம்ம 10K பேக்லிங்க்ஸ் பில்டு பண்ணி முடிச்சிருக்கோம். தென் இப்போ சம்ரஷ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 45Kக்கு மேலே அப்டேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ரோ அதாவது இங்கே பார்க்கலாம், சம்ரஷ்ல வந்து இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, டொமைனுக்கான யூஆர்எல் போட்டு நான் ஃபஸ்ட்டே வந்து ஃபீட் பண்ணி வச்சுருக்கேன் டேட்டாஸ்லாம். சரிங்களா? தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டொமைனுக்கான யூஆர்எலுக்கு தெரியும் உங்களுக்கு. தென் கிட்டத்தட்ட 41,000 அதாவது 41 ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் ஒரு 42K அதாவது 42,000 பேக்லிங்க்கு ஒரு 400 பேக்லிங்க்ஸ் கம்மியாக இருக்குது. இது ஆல்மோஸ்ட் இன்னும் சம் டேஸில் உங்களுக்கு அப்படி வந்து அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 2 பேட்ச் உங்களுக்கு வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய 41,000 பேக்லிங்க்குமே நாம் பண்ணது தான், இந்த வெப்சைட்டுக்கு நாம் பண்ணது தான். தென் இதில் வந்து பார்க்கலாம், டூ ஃபாலோ எவ்வளோ விழுந்திருக்கு, நோ ஃபாலோ எவ்வளோ விழுந்திருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? தென் பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஹை குவாலிட்டியாக தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். வித் மிக்சடாக பண்ணி கொடுத்துருக்கேன். ஸ்பாம் ஸ்கோர்லாம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் ஃப்யூச்சரில் வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஷம்ராஷ்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா
இப்போது நீங்கள் எங்கிட்ட இன்றைக்கி ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா வித்தின் 48 ஹவர்ஸில் உங்களுக்கு பேக்லிங்க்ன்றது சம்ரஷில் அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். புரியுதுங்களா என்ன சொல்ல வருன்றது? ஸோ ஹை குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கமாண்ட் பேக்லிங்க்ஸ் சரிங்களா? தென் யூஸருடைய நீடாக ரெக்வயர்மெண்ட்டை பொறுத்து கெஸ்ட் போஸ்ட் ஆர் பிளாக் போஸ்ட் போடணுமா என்னன்றதை நான் சொல்லிவிடுவேன் சரிங்களா? சரி இப்போது சம்ரஷில் எவ்வளோ கிட்டத்தட்ட 41,000 பேக்லிங்க் அப்டேட் ஆயிருக்கு. 41,000 பேக்லிங்க்குமே நாம் வேலை செஞ்சது தான் சரிங்களா? ரெஃபரன்ஸ் டொமைன்ஸ் பொறுத்த வரைக்கும் 322 டொமைன்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் டொமைன்ஸ் வந்து இப்போ வந்து இங்கே ஃபீட் ஆயிருக்கு. இது இன்னுமே ஃப்யூச்சரில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். பேக் எண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபீட் ஆகும் ரெஃபரன்ஸ் டொமைன்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? சரி அடுத்ததாக தென் ஏகிராஃப்லையுமே உங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்றேன். ஏகிராஃபில் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி 5700 பேக்லிங்க்ஸ் வந்து டூ ஃபாலோ பேக்லிங்க் வந்து டெலிட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 41,000 பேக்லிங்கில் சம்ரஷில் காமிச்சது இல்லையா? அதில் 5700 பேக்லிங்க் வந்து டூ ஃபாலோவாக இங்கே சம்ரஷில் வந்து ஃபீட் ஆகிருக்கு சரிங்களா? ஸோ டொமைனுக்கான ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 3 வந்து இருக்குது. யூஆர்எல் ரேட்டிங் வந்து எதுவும் கிடையாது. ஓகேங்களா? தென் லிங்க்டு வெப்சைட் பொறுத்த வரைக்கும் 475 வெப்சைட் வந்து லிங்க் செய்யப்பட்டிருக்கு. 475 வெப்சைட்லேருந்து கிட்டத்தட்ட 5700 பேக்லிங்க் வந்து பில்டு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா நண்பா? நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் சம்ரஷில் பார்க்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து தனி கேட்டகரி. ஓகேவா? ஏகிராஃபில் பார்க்கக்கூடியது வந்து ஓகேங்களா அது தனி. டிஏபிஏ டொமைனுக்கான அதாவது மோஸ்ட்கான ஸ்கோர் பார்க்குறது தனி, டொமைனுக்கான ரேட்டிங் பார்க்குறது தனி சரிங்களா? நீங்கள் யாரும் ஒன்றோட ஒன்று வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? தென் இது ஏன் அந்த இடத்த சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 1000 பேக்லிங்க்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது சம்ரஷில் வந்து 600 காட்டுது அப்படின்னா ஏகிராஃபில் வந்து ஒரு 400 காட்டுதுன்னா அப்போ 1000 கணக்கு வந்துடுச்சா? என்ன சொல்ல வரன்றது? ஸோ நம்ம ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுப்பேன். ஓகேங்களா? ஏதாவது ஒன்றுத்துக்கு மட்டுமே நம்ம வேலை செஞ்சுட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம சைட் வந்து கூகுளில் பெனால்ட்டிக்குள்ளே போகிறதோ அல்லது மோர் தேன் சம் ப்ராப்ளம் வரும். அது வந்து என்னால் ஓப்பனாக வந்து சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஏன்னா வீடியோவில் சொல்கிறது பிரச்சனை. அதாவது நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன். பட் வீடியோவில் சொன்னேன் அப்படின்னா இன்றைக்கி இந்த ஆக்சுவலி சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஃப்யூச்சரில் வந்து பாலிசி விலேஷன் அது போல் வந்து என் சேனலே வந்து டெர்மினேட் ஆகிடும். புரியுதுங்களா என்ன சொல்ல வருன்றது? ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து என்னால் சொல்ல முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சரிங்களா? சரி தென் அதே போல் டொமைனுக்கான ரேட்டிங் ஏற்றணும், டொமைனுக்கான யூஆர்எல் ரேட்டிங் ஏற்றணும் அப்படின்னா அது தனித்தனி சர்வீஸ் சரிங்களா? ஸோ நீங்கள் எங்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுத்தது என்ன அப்படின்னா பேக்லிங் சர்வீஸ் மட்டும்தான் ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க. அதுதான் நான் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன். ஏன் டொமைனுக்கான ரேட்டிங் வரல, ஏன் டொமைனுக்கான யூஆர்எல்க்கான ரேட்டிங் வரலன்னு சொல்லி நீங்கள் எங்கிட்ட கொஸ்டின் கேட்க முடியாது சரிங்களா? தென் இது எல்லாத்துக்குமே தனித்தனி ஒர்க் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் எல்லாமே வந்து ஒன்றா கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆகிடுங்க. ஸோ அது வேண்டியதில்லை சரிங்களா? சரி அடுத்ததாக இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கான டொமைனுக்கான அத்தாரிட்டி ரேட்டிங் வித் ஸ்பேம் ஸ்கோர்லாம் வந்து பார்க்கலாம். இந்த இடத்த நண்பா நான் காட்டக்கூடிய எந்த வெப்சைட்டுமே வந்து ப்ரொமோட்டிங்காக அது கிடையாது. நீங்கள் வந்து போய் செக் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. எனக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் எடுத்து உங்களுக்கு நான் வந்து பேசிகிட்ருக்கேன். ப்ரோ எடிஷன்ஸ் யாரும் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க நீங்கள். ஓகேவா? ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியதிலே எதில் செக் பண்ணால் ரிசல்ட் வருதோ அதை தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். டிஏ ஓகேங்களா? டொமைனுக்கான அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 9 இருக்குது இந்த சைட்டுக்கு. பிஏஜி அத்தாரிட்டி 30 இருக்குது. ஸ்பேம் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் இந்த வெப்சைட்டுக்கு வந்து காட்டல. டொமைனுக்கான ஏஜ் ஆல்மோஸ்ட் 1 இயர் கம்ப்ளீட் ஆகிட்டு 7 மந்த் 5 டேஸ் வந்து இன்னையோட ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த டொமைனுக்கான டேட்டா இவ்வளோ தான். ஓகேங்களா? தென் இதுவே ப்ரோ டூல்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னுமே வந்து அக்யூரேசியான ஒரு டேட்டா வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியும் சரிங்களா? சரி இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஒரு யூசர்ஸ்க்கு வந்து நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணி தரோம் அப்படின்னா நம்ம இது போல் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா? தென் நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பேக்கெண்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீவேர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றதுமே நீங்கள் வந்து இப்போ பார்க்க முடியும் சரிங்களா? சரி இப்போது எல்லா ஒர்க்கும் நான் முடிச்சிட்டேன். என் சைட்டு முடிச்சிட்டேன். உங்களுக்கு அப்டேட் ஆச்சுன்னா இது போல் தான் அப்டேட் ஆகும் அப்படின்றதுமே உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா? சரி ரிப்போர்ட் எப்படி ப்ரூஃப் கொடுப்பீங்க? ஒரு அதாவது நீங்கள் ஒர்க்கு எடுத்துட்டீங்க எங்கிட்ட இருந்து, அந்த ஒர்க்கை எடுத்தது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ரிப்போர்ட் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு வந்து நான் காமிச்சிடுறேன். தென் இது போல் உங்களுக்கு எக்ஸலில் தான் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து நான் டெலிவரி கொடுப்பேன் சரிங்களா? ஸோ இதில் வந்து டொமைனுக்கான யூஆர்எல் இந்த இடத்த நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் சரிங்களா? ஸோ யூசர்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய டொமைனுக்கான யூஆர்எலாக அதாவது இப்போது பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போயாச்சு அப்படின்னா இப்போது ஒரு 1000 பேக்லிங்க்ஸ் நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 4 கீவேர்ட்ஸ் ஒரு 4 யூஆர்எல் அலோடு. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய யூஆர்எல் தான் இந்த இடத்த வந்து நம்ம வந்து போட்டிருப்போம் சரிங்களா? ஸோ டைப் வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட் பேக்லிங்க்ஸு. தென் எந்தெந்த யூஆர்எல்ல எந்தெந்த கண்ட்ரிலேருந்து நமக்கு வந்து நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணியிருக்கோம், எந்த ஐபியில் பண்ணியிருக்கும் முதற்கொண்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக வித் கிளியர் கட்டாக நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன் சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த ரிப்போர்ட் வச்சு நீங்கள் செக் பண்ணியுமே பார்த்துக்க முடியும் சரியா? ஸோ இப்போ இந்த கிளைண்ட்டுக்கு நம்ம ஆல்மோஸ்ட் 10K பேக்லிங்க்ஸ் மேலே நம்ம பண்ணியிருக்கோம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு பேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணிகிட்டே வரும் பாருங்கள். இது வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் 10K பேக்லிங்க் இல்லையா? ஸோ வேல்யூம் அதிகம் அப்படின்னால கொஞ்சம் வெயிட் பண்ணி கீழே வந்துடலாம் சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன்.
10,367 பேக்லிங்க்ஸ் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நண்பா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சும்மா உங்கள்கிட்ட இருந்து ஒரு ரூ. 1000 வாங்குறேன், ரூ. 2000 வாங்குறேன் அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற காசை விட டபுள் மடங்காக நான் வேலை செய்வேன். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அதாவது ₹1 இருந்தாலுமே அதுக்கு நான் ₹2 ஈக்குவலாக நான் வந்து வேலை செஞ்சு கொடுப்பேன். அதுதான் நான். ஓகேவா? ஸோ வெளியே வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி ஒரு பேக்லிங்க் வெளியில் ₹7 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. நான் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்பவே லோ காஸ்ட்டில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆப்பேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏன் ஓப்பனாக சொல்ல போயிடுச்சு அப்படின்னா, இந்தியாவிலே நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாம. ஓகேங்களா? ஸோ யூஸருடைய நீட் ஆர் ரெக்வயர்மெண்ட்டை பொறுத்து, நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்து பெஸ்ட்டாக நான் வந்து பண்ணி கொடுப்பேன். சரிங்களா? ஆக்சுவலி எனக்கு ஃபீவர், பேசவே முடியல. ரொம்ப மூச்சு திணறி பேசிகிட்ருக்கேன். புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? சரி. தென் அது இல்லாமல் பேக்லிங்க் உடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நண்பா ஃபார் பேக்லிங்க் உடைய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ₹1 நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தென் இப்போது உங்களுக்கு அனுப்பக்கூடிய ஷீட்ஸில் வந்து பேஜ் 1 பேஜ் 2ன்னு அது போல் நம்ம போட்டிருப்பேன். சரிங்களா? ஸோ பேக்லிங்க்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் லிஸ்ட் இதிலே உங்களுக்கு வந்து அட்டாச் செஞ்சுருப்பேன். என்னென்ன டைப்ஸில் வந்து நம்ம பேக்லிங்க் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 டைப்ஸ் வந்து இருக்குது. ஆல்மோஸ்ட் இதிலே உங்களுக்கு பார்த்தா தெளிவோ அதாவது ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் பேசிக்காக ஓகேங்களா ஒரு டெமோ பார்க்கணுன்னு விருப்பப்பட்டா அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் ஒரு 200 பேக்லிங்க் வந்து உங்களால் வந்து எடுத்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் 200 ஃபார் ஒன்லி. அதாவது நீங்கள் டெஸ்டிங் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 200 மட்டும் பே பண்ணி ஃபஸ்ட் டைம் நீங்கள் செக்கிங் பார்த்துக்கலாம். அதுக்கு நான் எல்லா டைம் நான் 200 தான் கொடுப்பேன், எனக்கு போட்டு தாங்கன்னு சொன்னால் போட்டு தர மாட்டேன். ஓகேங்களா? நீங்கள் ஒரு பிகினர், ஒரு ட்ரஸ்டபிள் இருக்கா இல்லையா, உண்மைக்குமே நான் பண்ணி கொடுக்குற பேக்லிங்க்கு உங்களுக்கு சம்பேஷில் அப்டேட் ஆகுதா, ஏகிராஃபில் அப்டேட் ஆகுதான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு 200 பே பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு டைம் மட்டும். ஓகேவா? சரி. அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கமாண்ட் பேக்லிங்க் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் கமாண்ட் பேக்லிங்க் தான் நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்டேஷனும் பண்ணுவேன். ஃபாஸ்ட்டாக வந்து இன்டெக்ஸிங் ஆகிட்டு நமக்கு ஃபாஸ்ட்டாக அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பேக்லிங்க்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் வந்து லோ குவாலிட்டி இருக்குது, மீடியம் குவாலிட்டி இருக்குது, ஹை குவாலிட்டி இருக்குது. சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே ப்ரைஸுமே வந்து உங்களுக்கு இந்த ஷீட்லேயே நான் வந்து கொடுத்துருப்பேன். மினிமம் 1000 பேக்லிங்க்கு ₹1000. அதில் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி வேணுமா மீடியம் ₹2000. அதிலே ஹை குவாலிட்டி வேணுமா ₹3500 கான்செப்ட். பட் ஆனால் எல்லாமே 1000 பேக்லிங்க் தான். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பிளாக் கமெண்ட் போஸ்ட் இருக்குது, கெஸ்ட் போஸ்ட் இருக்குது, சோஷியல் மீடியா புக் மார்க், தென் வெப் 2.0 ப்ரொஃபைல் பேக்லிங்க், இது போல் நம்ம என்னென்ன நம்ம பக்காவாக ப்ரொஃபஷனலாக பண்ணி கொடுக்குறோமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நான் அந்த இடத்துக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து ப்ரைஸ் வைஸ் இன்க்ளூட் எல்லாத்துக்கும் சிமிலராக தான் இருக்கும். சிமிலரானா அதாவது பேக்லிங்க்குடைய டைப்ஸ் பொறுத்து ப்ரைஸஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ்லேயே பேக்லிங்க்லேயே வந்து எப்படிலாம் பேக்ஹண்டில் ஒர்க் பண்ணுறோம், எதுக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றதுமே எல்லாமே இந்த இடத்த நான் உங்களுக்கு வந்து லிஸ்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஷீட் 2ல் வந்து உங்களுக்கு பேக்லிங்க்கான ரிப்போர்ட்டுமே கிடச்சிரும். தென் இப்போது ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு சர்வீஸ் எடுக்கிறோம், ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு கிளைண்ட்டுக்கிட்டேருந்து ஒரு ஆர்டர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எப்படிலாம் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறோம், அதாவது டேட்டா அவங்களுக்கு புரிகிற விதத்துலையும் இருக்கணும், அதே போல் பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதத்தில் இருக்கணும். சரிங்களா? ஸோ இது போல் தான் நம்ம வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? தென் உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களோட வெப்சைட்டுக்கு இது போல் ப்ரொஃபஷ்னலாக ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் வித் டெக்னிக்கல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணதை தாண்டி பேக்ஹண்டில் பேக்லிங்க்குக்காக மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ப்ரோ உங்கள்கிட்ட நான் பேசணும், உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா யூடியூபுடைய டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா, எந்த வீடியோவில் எடுத்தாலுமே என்னுடைய காண்டாக்ட் நம்பர்ன்றது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். கூகுளில் கூட ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்னு போட்டிங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸாகவே இருக்கும். நீங்கள் எடுத்து தாராளமாக கால் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் இதை தாண்டி நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்றதுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறோம் நண்பா. வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்ல போயிடுச்சு அப்படின்னா கன்னட ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபார் ஆர்டிகல்ஸ் 200 கொடுத்துட்ருக்கேன். பேக்லிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. மினிமம் ப்ரைஸ் 1K. சரிங்களா? ஸோ டொமைனுக்கான அத்தாரிட்டி ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். டொமைனுக்கான ரேட்டிங் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம். தென் வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுக்குறதுல 3 விதமான பேக்கேஜ் வச்சுருக்கேன். ₹10,000, ₹15,000 அண்டு ₹25,000. ஓகேங்களா? 3 விதமான பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. இது தேவை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது இல்லாமல் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் பிகினர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் ஒன்றில் நீங்கள் பிளாகில் ஒர்க் பண்ணாலும் சரி, அல்லது வேர்ட்பிரஸில் ஒர்க் பண்ணாலுமே சரி, ஒரு பேசிக் எஸ்இஓனா என்னன்னு தெரியல, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ வித் டெக்னிக்கல் எஸ்இஓ இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதனாலுமே அதெல்லாமே கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். தென் அதாவது உங்களுடைய நீட் வித் ரெக்குவயர்மெண்ட் ஓகேங்களா? ஸோ உங்கள் பட்ஜெட் இதெல்லாம் பொறுத்து நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக வந்து கிளாஸ் வந்து அட்டன் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை எனக்கு சர்வீஸ் தான் வேணும் அப்படின்னாலுமே என் சேனலுக்குரிய ஆல்மோஸ்ட் எந்தெந்த கேட்டகரியில் வீடியோ போட்டிருக்கணும் எல்லாத்துலேயும் செக் பண்ணாலே அதுக்கான ப்ரைஸுமே நான் வந்து ஓப்பனாக சொல்லியிருப்பேன்.
நீங்கள் அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷனுமே இருக்கும். சரிங்களா? தென் உங்களால் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே 100% மணி மேக் பண்ண முடியும். அதுன்னுமே இந்த இடத்த நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக கால் பண்ணுங்கள். கமெண்ட்லாம் பண்ண வேண்டாம். சரியா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.